ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் செலக்ட் பண்ணல வந்திருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹிமாலயாவோட பேபி க்ரீம் பற்றின யூசஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் இந்த பேபி க்ரீம் எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்து எப்படி ட்ரை ஆகுதோ, எப்படி ஈரப்பதம் இல்லாமல் போகுதோ, அந்த மாதிரி பேபி ஸ்கின்னுக்குமே வந்து அந்த ஹைட்ரேஷன் வந்து தேவைப்படும். அது சம்டைம்ஸ் ஒரு சில பேபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெட்னஸ்ஸு, இரிட்டேஷனு, அந்த ட்ரைனஸ்னால நிறைய ப்ராப்ளம் வந்து வரும். அவங்களுக்கு அதனால் ரொம்ப சென்சிட்டிவாக ஸ்கின் இருக்கும்போது ரொம்ப ரெட்னஸ் மாதிரி, இரிட்டேஷன் மாதிரி, அந்த இடத்துல ஸ்வெல்லிங் மாதிரி இதெல்லாம் வரும். அண்ட் தோல்லாம் ரொம்ப உறிஞ்சு வந்து வரும். யூஸ்வலாக வந்து பேபிஸ்க்கு வந்து நிறைய டைம் அவங்க வந்து ஃபீடிங் இல்லாதனாலையோ இல்லை ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னாலையோ இந்த சின்ன ப்ராப்ளம் வந்து வரும். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிமாலயாவோட பேபி க்ரீம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து மாய்ஸ்சரைசிங்காக வந்து இருக்கும். நல்ல ஹைட்ரேஷன் வந்து ஸ்கின்னுக்கு கொடுக்கும். அண்ட் இதில் கெமிக்கல்ஸ் அதிகமாக இல்லாமல் நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பேபி க்ரீம் வந்து கொடுத்துருக்காங்க. இது 200 ml வந்து உங்களுக்கு 280 MRP வருது. பட் ஆன்லைனில் நீங்கள் 200க்கே வாங்கிடலாம். அண்ட் இதில் வந்து இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம். அதிமதுரம், ஆலிவ் ஆயில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரி மேலவங்கள ஒரு ஃப்ளவரோட எக்ஸ்ட்ராக்ட்டு, இதெல்லாமே வந்து அந்த ஸ்கின் கண்டிஷனிங் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது ஸ்கின்னை வந்து பேபியோட ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா சூத்திங்காக வச்சுக்கிறதுக்கும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காக வச்சுக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து மினரல் ஆயில்ஸோ இல்லை பெராபென்ஸோ இல்லை கலர்ஸோ எதுவுமே இல்லை. லைட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் வரும். ஈவன் இந்த பேபியோட டயப்பர் ரேஷ் க்ரீமே பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டாக இருக்கும். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டான ஒரு மாய்ஸ்சரைசர். நாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஜென்டிலான ஒரு மாய்ஸ்சரைசர். இந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து வின்டர் சீசனில் வந்து நம்ம பேபிக்கு வந்து போடலாம். ஒயிட் கலரில் ரொம்பவே மைல்டாக தான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். வின்டர் சீசனில் தான் நமக்கே வந்து ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகும். இப்போ குழந்தைங்களுக்கும் போது இன்னுமே வந்து ட்ரை ஆகும். அப்போ நம்ம அவங்க குளித்ததுக்கப்புறம் இது வந்து நம்ம அவங்க பாடியில், கையில் அதெல்லாம் வந்து தடவலாம். ஒன்றுமே பிரச்சனை வராது. பிகாஸ் இதில் வந்து கெமிக்கல்ஸ் எதுவுமே ரொம்ப ஆட் பண்ணல. ஒரு மைல்டான ஒரு மாதிரியான ஒரு க்ரீம் தான். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவன் பேபிக்கு வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னா கூட இது வந்து ரொம்பவே ஆப்டாக வந்து இந்த ப்ராடக்ட் வந்து இருக்கும். ஹிமாலயாவோட ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நம்பி யூஸ் பண்ணலாம். பேபிக்கு சின்ன இன்ஃபர்மேஷன் இல்லை மஸ்கிட்டோ பைட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும்போது கூட இது வந்து ரொம்பவே சூட் பண்ணி கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளினிக்கலி டெஸ்டடான ப்ராடக்ட் தான். ஸோ நம்ம பயப்படாமல் வந்து யூஸ் பண்ணலாம். இது என்னென்ன பண்ணுன்னா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக பேபியோட ஸ்கின்னை வச்சுருக்கும். ஸ்கின் மாய்ஸ்சரைஸை வந்து மெயின்டைன் பண்ணும். ரொம்ப சென்சிட்டிவ் ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.